ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த தேவ செய்தியில் கலந்து கொள்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்குடைய வேதத்தின் தலைப்பு, மெசேஜினுடைய தலைப்பு, a model of young chosen leader, that is Mr. Joseph. யோசுவா அப்படின்ற இந்த மனுஷனுடைய ஒரு உள்கருத்தை எப்படி நான் சொல்ல முடியும், எப்படி விவரிக்க முடியும், எப்படி அவரை குறித்து ஒரு செய்தியா ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னா, அவர் ஒரு இளம் வாலிபர், ரட்சிப்பிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவருடைய தகுதியிலே லீடரா மாற்றப்பட்டவர். அவர் யோசுவா என்று அவருக்கு ஆல்ரெடி நேம் வேற கொடுத்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா இருக்கணும். Who is Joshua? கவனிங்க. ஜேக்கப் அப்படின்ற யாக்கோபனுடைய மனைவி ராகேல் அவருடைய பேருக்குமாய் பிறந்த மகன் தான் ஜோசப். அந்த ஜோசப்புக்கு பிறந்தவர் தான் எப்ராயிம். யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் யோசேப்போடு கூட எப்ராயிம் பிறந்து கடைசியில த ட்ரைப் ஆஃப் எப்ராஹிம் அப்படின்ட்டு அந்த ஒரு தலைப்பு வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு குழு, எந்த குழு? எப்ராஹிம் குழு, அவங்களுடைய குரூப் அப்படின்ற மாதிரி கர்த்தர் யாக்கோபுக்கு 12 குரூப் வச்சிருந்தார். அதுல எப்ராஹிம் கிடைச்சிக்குது. ஸோ இப்படிப்பட்ட எப்ராஹிம் 1 ನಾಳಾಗಮಂ ಮೊದಲನೇ ಪೂರ್ವ ಕಾಲ ವೃತ್ತಿಯಂತ 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 22-27 ಇವತ್ತು ಓದಲ್ಲ ನಾವು. ಆದರೂ அதில் படிக்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் 20ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? எப்ராஹிமின் குமாரரில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 27ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இவனுடைய குமாரன் நூன், his name is நூன். இவனுடைய குமாரன் தான் யோசுவா. ஸோ யோசுவா அப்படியே இந்த வழியா அவங்களுடைய சந்ததி எல்லாத்தையும் அதில் போட்டிருக்குது. இதை படித்தோம்னா டெஃபினெட்லி யாக்கோபிலிருந்து எப்படி யோசுவான்றது மாறுறாருன்னு புரியும். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன், இவர் வழியா கிறிஸ்தவ வம்சத்திலையும் தேவனை மதிக்கிறதுலையும் கிறிஸ்தவ சம்பிரதாயத்தை கைப்பிடிக்கிறதுலையும், கொள்கையை யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ இல்லையோ, ஆனால் நான் கொள்கையோடு வாழ வேண்டும் என்ற குறிப்பிட்ட ஒரு ஸ்தானத்திலே வாழ்கிற ஒரு அருமையான ஒரு வாலிப பையன். அன்எக்ஸ்பெக்டடா இஸ்ரவேலில் அவங்க சேரும் பொழுது யோசுவாவை கர்த்தர் மோசேயை கூப்பிடுறார், ஆரோனை கூப்பிடுறார். கட்சியில சப்போர்ட்டுக்கு வேற இவங்க புலம்ப கர்த்தர் மிரியாமை கூட சேர்த்து கொடுத்துறார். இப்படி யார் வேணா சேர்த்து கொடுக்கிறார். சேர்த்து கொடுக்காத ஒரு ஆள் யாருன்னா அதான் யோசுவா. நீ போய் கூட உதவி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லாத ஒரு ஆள் யாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையில ஃபெய்த்ஃபுல்லா ஒரு தலைவனுக்காக நிற்கணும் அப்படின்னு இவர் தான் தலைவன் தெரிந்து கொண்டவன். நான் அவருக்கு ஒரு தொண்டன், நான் வேலை செய்வேன், அவருக்கு பணிவேன் என்று சொல்லிட்டு தன்னைத்தானே பர்சனலா டெடிகேட் பண்ணவன் தான் யோசுவா. யாரும் டிக்டேட் பண்ணல, யாரும் செல்ல, ஓடி வேலை செய்யறான். ஓடி ஒரு சின்ன ஒரு காரியம் இருந்தா கூட சரி ஓடி செய்யறான். யார் தான் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா அவன் செய்யறான். சரி, ஒரு தலைவன் சுறுசுறுப்பா இருப்பான். தலைவன் நீதியை தேடுவான். தலைவன் எப்பொழுதுமே பரிசுத்தத்தை நாடுவான். தலைவன் தேவனையே சார்ந்திருப்பான். தலைவன் தேவனுடைய வார்த்தைகளும் கோட்பாடுகளிலும் லாஸ், நீதி பிரமாணங்களிலும் கடைபிடிச்சு ஆகணும். தப்பி தவறி மிஸ்டேக் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, அவன் அதிலே இருப்பான். கவனமா பரிசுத்தாவி நிறைஞ்ச ஆளா இருப்பான். யாரையும் புண்படுத்த மாட்டான். தலைவர் புண்படுத்த மாட்டாங்க. அவன் எப்பொழுதுமே யாருக்கா இருந்தாலும் தாழ்ந்தே வாழ்வான். அப்படிப்பட்ட ஆள் கர்த்தர் அவங்கள கடைசி வரைக்கும் அப்படியே டாப் லிஸ்ட்ல எடுத்துன்னு போய் உட்கார வச்சிருவார்.
அப்படிப்பட்ட நபர் தான் இந்த யோசுவா. அப்படிப்பட்ட நபர்ல ஒருத்தர் அப்படின்னு நான் சொல்லல. அப்படி நிறைய பேர் நடந்தாங்க, அதுல ஒருத்தர் யோசுவா அப்படின்னு நான் சொல்லல. அப்படி இருந்த ஒரே ஒரு நபர் யோசுவா. ப்ளீஸ், எதை செய்றீங்களோ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. எதை செய்றீங்களோ அதுக்கு கிரமம் கொடுங்க, அதுக்கு மரியாதை கொடுங்க. என்னன்னா ஆட்டம், துணிஞ்சிருங்க. கர்த்தர் உங்களை அப்படியே கல 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 கலன்னு துளுத்து நீங்க முன்னேறத பார்க்கலாம். பணம் அப்படியே அப்படியே உருவாக்கும், வேற ஒரு பணத்தை உருவாக்கும். சார் 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 நான் சொல்றேன், பணம் கிரியேட் ஆகும் சார். நீ எதிர்பார்க்காத பணம் தானே வந்து கிரியேட் ஆகும் உங்ககிட்ட. ப்ளீஸ் புரிஞ்சுங்க நான் சொல்றது. என்ன வேடிக்கையா நம்ம பிரசங்கம் பண்றது நியாயம் கிடையாது. எப்பொழுதுமே நம்ம எல்லாம் அனுபவிச்சு தான் பேசணும். சும்மா பிரசங்கம் பண்றதுல நமக்கு லாபமே கிடையாது. கிறிஸ்தவ சமுதாயம் பெந்தகோஸ்து சபையில எதை செஞ்சாலும் அது கிரமத்தோடு செஞ்சு முடிக்கணும். கவனிச்சிங்க. நவ் லெட் மீ டெல் யூ, அவனுடைய குவாலிட்டிஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன் நான். A faithful servant, a faithful servant, ஒரு servant attitude, பணிந்து 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 ஒரு வேலைக்காரனை போல. வேலையிலெல்லாம் கிளாஸ் 4 சொன்னாலே எல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக தான் பார்ப்போம். இவர் படிப்பு அதுவும் சரியா 3வது 4வது படிச்சுவர் பொழுது, அதனால தான் கிளாஸ் 4. ஒரு கிளர்க்கு மாதிரி வெளியில் நின்றுக்குன்னு போ இதை எட்டுவா, அது வாங்கினுவா, இது போ, இது கொடு அப்படின்றதுக்காக ஓடுற ஆள் கிளாஸ் 4. புரிஞ்சுங்க நல்லா. ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளப்படுகிறான். நம்பர் 1, ஜோசுவா was chosen as Moses assistant. மோசஸ் அதாவது ஓடுறான் இவனே. மோசஸ் தெரிஞ்சுக்கல, நீ எனக்கு அசிஸ்டண்டா இரு, நீ இப்படி பண்ணு சொல்லல. இவனே ஓடுறான் ஓடுறான், உதவி செய்யறான், ஆசிரிப்பு கூட செய்ய வேண்டிய வேலைங்களும் செய்யறான். அவன் போகும்பொழுது எது செய்யணுமோ அதெல்லாம் கூட செய்யறான். எதை செய்யணுமோ அதெல்லாம் கிரமத்தோடு இவனை யூகிச்சு செய்யறான். இப்ப நான் கர்த்தரே இவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தெளிவையும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம எப்போ கீழ்ப்படிஞ்சு செயல்பட ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் அனுகூலத்தை உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தையும் திருப்தியும் சமாதானத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. விசுவாசியே, இங்க வசனத்துல வாசிக்கிறோம், யாத்திராகமம் விமோச்சன காண்டா 24 அத்தியாயம் 13-18 வச்சுக்கோ. மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். சோ when the Moses, கர்த்தர் கூப்பிடுறார், வா ஒலிவமாக்கி வா அப்படின்னு கர்த்தர் கூப்பிடும் பொழுது தானா இவன் ஓடுறான், தானா எழுந்து போறான், தானா போறான். சார் சார் கொஞ்சம் அலர்ட்டா இந்த இடத்துல கவனிங்க சார். இவ்வளவு நாள் நீங்க கவனிக்காத ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். ஆண்டவர் மோசேயை ஒலிவ மலைக்கு மேலே ஏறிவான்னு சொன்னார், அவ்வளவுதான். ஆனா இவ பாருங்க, ஆரோன் ஊர் இவங்க 2 பேரும் கேட்குறாங்க, ஐயா போறீங்களா மேலே? ஆமா. எப்போ? இப்போ. எப்போ வருவீங்க? எனக்கு தெரியாது, ஆண்டவர் கூப்பிட்டுக்கிறார், போறேன். எப்போ வர்றது சொல்லல கர்த்தர். அதனால போறேன். போறப்போ எங்க போறேன்னு கேட்காத, எங்க வர்ற எப்போ வர்றேன்னு கேட்காதன்றதுக்காக இதுக்கு தான் சொல்றது. நீங்க அப்படி கேட்டுட்டு வம்புல மாட்டிக்காதீங்கன்றதுக்காக தான் இந்த கதை. எப்படி கதை? ஆண்டவர் மோசே ஒலிவமலை கூப்பிடுறாருன்னா, கூப்பிட்டவர் எது கூப்பிட்டாரு, என்னத்து கூப்பிட்டாரு, எவ்வளவு நாள் கூப்பிட்டாரு, எங்க இருக்கு சொல்றாரு, என்ன கதை ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லாத. நான் எப்படி உனக்கு பதில் சொல்லிடுவேன்? அதனால தான் எதையும் கேட்காத. கேட்கணும்னா தாக்கத்து இருந்தா அவரை கேளு, கூப்பிட்டவரை கேளு, கூப்பிட்டவரை கேளு அப்படின்ற மாதிரி கதை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மோசே புறப்படுறான். அப்போ எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க, ஐயா நீங்க இப்போ ஒரு மலை ஏறுறீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் வந்துட முடியுமா சொல்லுங்க? மலை ஏறுறது ஓடின உடனே டக்குன்னு 4 நாள் வந்துட முடியுமா? மலை ஏறுறதுக்கே 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் ஆகுது. ஒலிவ மலை ஏறணும்னா அது பகலில் யாரும் ஏற மாட்டாங்க. நானும் போயிருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு விடுவோம், அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். மலை ஏறத்துக்கும் நம்ம போகிற இடத்துங்களுக்கும் டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். ஒன்று நம்ம ஒட்டகத்தில் போகலாம், இல்லை நம்ம நடந்து போகலாம். அது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒட்டகத்தில் நமக்கு இவ்வளோ $1 கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போயிட்டு பிறகு மலை ஏறும் பொழுது ஒட்டகம் அதுக்கு மேலே ஏறாது, அவ்வளோதான். அந்த இடத்துல ஒரு டீ வேணும்னா கூட அங்கே ஒருத்தர் குடிப்பாரு, கஷாயம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாரு, அதான் டீன்னு அவர் சொல்கிறாரு. அது வேணும்னா கூட அதை கொடுத்துட்டு $10 தான் போடுவார். அவர் போடுறது $10 தான், அந்த இவ்வளோண்டு அலுமினியம் கிளாஸில். அது குடிச்சிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். இதோட 3 இறங்கி டீ பாயிண்ட் எங்கேயும் கிடையாது.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல இருந்து தொடங்கிட்டா ராத்திரி அந்த மலையினுடைய படிக்கட்டு ஏறுறதுக்கு ஆல்மோஸ்ட் 9 o'clock 10 o'clock ஆகிடும் நைட்டு. அவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ள ஊடுருவி போனோம். அங்கே ரவுண்டு கூழாங்கல்லுங்க மாதிரி தான் இருக்குது. அதனால அத்தையே அவங்க படிக்கட்டுங்க மாதிரி வச்சுருக்கோம். அதனால போகிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு கோல் ஒன்று கையில் எடுத்துக்குவாங்க. யாராக இருந்தாலும் ஒரு கோல் கையில் வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி எடுத்துக்கின்னு தப்பி தவறி அங்கங்கே பார்த்து எல்லாருமே அந்த மாதிரி கோலில் தான் இருப்பாங்க. கதை அப்படியே தண்ணி வேணுமோ எது வேணா எல்லாத்தையும் மாட்டிக்கின்னு தான் நீங்கள் போயிடணும். அங்கே வேற எந்த அனுகூலங்கள் கிடைக்காது. இப்படி ஏறி அந்த இது இப்படி போயிட்டோன்னு வச்சுங்க, ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டோன்னு வச்சுங்க, நம்ம வந்த வழி எங்கன்னு தெரியாது. சுத்திட்டு இருக்கோம், அது ரவுண்ட் ஆகிட்டு இருக்கோம் எங்கெங்கயோ. சரி, எங்கே போயிட்டுக்கோ இங்கே போயிட்டுக்கோ அப்படி கூட எங்கெங்கயோ திரும்பி அந்த ரூட் அப்படி பட்டு விட்டுறாங்க. எங்கெங்க சான்சஸ் இருக்குது அப்படி பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக அது வந்து ஆல்மோஸ்ட் அரவுண்ட் உங்களுக்கு 6 to 7 hours உங்களுக்கு அந்த ஜர்னி. அது வந்து கூலாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நைட் டைம்ஸில் போகிறது, நிலா வெளிச்சத்தில் தான் போகிறது கதை. அங்கே யாரும் லைட்டு கிட்டு அவங்க போடலை, இன்னும் போடலை. நான் போன வரைக்கும் 2005 அந்த ரேஞ்சுக்கு போடுறப்போ போடலை. ஸோ அப்படி நம்ம போய் சேர்ந்து ஆல்மோஸ்ட் நான் சேர்றோம் 3 மணி நைட்டு. 3 மணி நைட்டு அங்கே இவ்வளோண்டு ஒரு சர்ச்சுக்குது. இவ்வளோண்டு சர்ச்சு கட்டி வச்சுருக்காங்க, யாரோ அமெரிக்கன்ஸோ யாரோ ஒருத்தர் கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் பாயிண்ட் அப்படின்னு. அதில் போயிட்டு ஜெபம் பண்ணுறவங்க பண்ணுக்கிறாங்க. சில பேர் தனியாக போனவங்க அப்படி இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கலாம் முடியாது. பார்த்துட்டோம், அப்பா உடனே இறங்குறதுக்கு இன்னொரு 8 hour அப்படின்னு பார்த்துட்டு நான் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்க ஆரம்பித்துக்குள்ளாம் காலையில் 10 மணி நான் கீழே எங்கள் காஃபி பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் என்னால் முடியாது, என்னால் நடக்க முடியாதுன்ற உட்கார்ற ஸ்டேஜுக்கு ஆகிட்டு பிறகு அங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரணும்னா, பஸ் ஸ்டாப்னா அந்த வனாந்திரத்துலேருந்து தான் ஒரு பஸ் ஸ்டாப் பாயிண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நம்ம நன்தாகணும், அது வரைக்கும் பஸ் அலோடு இல்லை. ஸோ அதனால் அங்கே வரைக்கும் போகணுன்னா ஆல்மோஸ்ட் மத்தியானம் 2:30 மணிக்கு முடியாமல் தள்ளாடி வந்து அங்கே உட்கார வேண்டிய ஸ்டேஜ். அங்கே நிறைய கடைங்க இருக்கும். சுவாசியே, நான் என்னன்றேன், ஒரு சரீர பிரகாரமான இன்னைக்கு பலம் வச்சிருக்கிற நான், இன்றைக்கு நம்மெல்லாம் பலமாக இருக்கிற நம்மளே இந்த காரியத்தை மேற்கொள்றதே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, ஐ டோன்ட் நோ, அதாவது மோசே எப்படி மேலே ஏறி வந்தாருன்னு சொன்னா, நான் என்ன சொல்லுவேன், நான் ஒரே ஒரு விஷயத்துல ப்ரூவ் பண்ணுவேன். என் ஆண்ட கூப்பிட்ட கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்னா அவர் தான் அவரை அலேக்கா தூக்கின்னு போயிருக்கணும். வேற வாய்ப்பே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன். நான் போய் அனுபவிச்சேன் பாருங்க. நான் அனுபவிச்சதுனால உங்களோட பேசுவேன் நான் இப்போ நிச்சயமா. அதனால தான் நான் நெக்ஸ்ட் வந்துட்டு பிறகு நான் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன், தயவு செய்து ஆகாது இந்த கதை. ஜெருசலேம் டூர் மட்டும் உன்னாலே ஆகாது, மர்லினாலும் ஆகாது, விட்டுட்டு ஸ்டீவா இருந்தால் கூட டல் ஆகிடுவான், வாண்ணா முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் என்னன்ற அனுபவம்ன்றது ஒன்று, பேசுறது ஈஸி, ஆனால் அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப விஷயம் வித்தியாசம். அதனால் இந்த மோசே அங்கே போகிறான் அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிளி அ வேர்ட். அப்போது இங்கே பாருங்கள், நான் இப்போது சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்ல காலம் சொல்லிட்டேன். இந்த விஷயம் எப்போ ஒரு வாட்டி சொல்லிடலாமே அப்படின்னு தான். இப்போ யோசுவா பாருங்க, மோசே போனா நம்ம பேசுகிறோம், எல்லாருக்கும் தெரியும் மோசே போனா. யோசுவா போனான்னு உங்களுக்கு எப்பனா தெரியுமா? யோசுவா எங்க இருந்தான்னு தெரியுமா? கவனிங்க. ஆனா மோசையோட கூட போனது யாரு? யோசுவா. வசனம் கிளியர் இருக்குது. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாக யோசுவாவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தை ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்து திரும்பி வர மட்டும் நீங்க எங்களுக்காக காத்திருங்கள். அப்பொழுது சொல்றாரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஆரோன் ஊர் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஒருவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் உண்டானால் அவன் அவரிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலை மூடிற்று. வாட் ஹேப்பன் டு ஜோஷுவா? ஐயா, கூப்பிட்ட ஆளு போயிட்டு கூப்பிட்டவர்கிட்ட உட்கார்றது ஈஸி. நீங்க இங்கிருந்து வேலை செய்யுங்கடா, வர்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ஆரோன் ஊருக்கு சொன்னாங்க. அவங்க போய் அந்த இடத்துல வேலையை பண்ணிக்கிறாங்க. இப்போ மத்தியத்தில் எங்கேயுமே யாருக்குமே எந்த விஷயம் தெரியாம ஒரு இடத்துல மாட்டிக்கின்னு அவஸ்தப்படுறாரு. ஒரு இடத்துல அங்கேயும் போல இங்கேயும் இல்லை. இப்போ எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவர் தான் யோசுவா. அவர் நிலைமை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன், தலைவனாவும் இல்லை, ஒன்னும் இல்லாத விசுவாசியும் இல்லை,
நடுத்தரம் அவனுடைய வாழ்க்கையில நீ தாழ்ந்து தாழ்ந்து நீ உதவி செஞ்சு பல உதவிகளையும் தலைவர்களையும் குடும்பத்திலையும் அப்பா அம்மாவுக்கு உதவியா நீ எவ்வளவு தூரத்துக்கு வந்தாலும் சரி, நீ எங்க இருக்கிறன்னு யாரும் உன்னை கேட்கவும் மாட்டாங்கோ, நீ யாருன்னு கண்டுக்கவும் மாட்டாங்கோ. உனக்கு என்ன நிலைமையில இருக்கிற, எங்கடா நீ இருக்கிற அப்படின்ற கதையும் உனக்கு வராது. ஒண்ணு மட்டும் நிஜம், ஆண்டவராய் கர்த்தர் அறிவார். வாஞ்சியோடு உற்சாகத்தோடு இன்னைக்கு ஒரு லீடரை ஃபாலோ பண்ணி போன இன்று யோசுவா எந்த இடத்துல இருக்கிறான்? ஒரு தலைவனை கூட்டின்னு போறேன், அவர் எங்க போயிட்டு வர்ற மட்டும் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்ல வர்றேன், நான் என்ன ப்ரூவ் பண்றேன். அந்த மோசைக்காக ஒரு ஆள் அங்க தனியா உட்காந்து தனிமையாகவே அவர் வர்ற சொல்லலையே, அவரு என்னைக்குன்னு சொல்லி எத்தனாலும் சொல்லலையே, அது வரைக்கும் அவர் பாட்டுக்கு உக்காந்துக்கின்னு ஜபம் ஜபம் ஜபம். மோசே கர்த்தருடைய மகிமையில இருக்கிறாரு, அதனால அவருக்கு சாப்பாடு எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏன்னா உடம்பே அவரு மகிமையில நிரம்பிடுச்சு, அதனால பசி எடுக்காது, தண்ணியும் தாகமும் வராதுயா. அவங்க செட்டிங்ஸ் அந்த மாதிரி, அதாவது மகிமையின் ரேலமுக்கு போயிடுறாங்க அவங்க. ஆனால் வாட் ஹேப்பன் டு ஜோஷுவா? வாட் ஹேப்பன் டு ஜோஷுவா? சுவாசியே, நீ வேலைக்காரன் தான், பணிவிடை ஆள் தான், ஆனாலும் உன்னோட நிலைமை என்ன? இன்றைக்கு நாளைக்கு வந்துருவார், நல்லன்னைக்கு வந்துருவார், இங்கிருந்தா போனாரு, அப்படி போயிட்டாரா, இப்படி போயிட்டாரா, இல்ல வேற மலை மூலமா போயிட்டாரா, இல்ல எப்படி போயிட்டாரா, இல்ல கர்த்தர் பதில் சொன்னாரா? எப்படிங்க இது? எப்படிங்க இது? அப்பாவும் கண்டுக்கல, அம்மாவும் கண்டுக்கல, ஆளுங்களும் கண்டுக்கல, சொந்தக்காரரும் கண்டுக்கல, பாஸ்டரும் கண்டுக்கல, யாரும் கண்டுக்கல, எப்படி அவங்க கதி? இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கீழ்ப்படுகிற ஒருவனை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. அவன் செஞ்சதெல்லாம் ஒண்ணு, இன்னொரு 40 நாளைக்கு, இன்னொரு 40 நாளைக்கு போனா கூட சரி, அந்த யோசுவா என்பவன் வாயை திறக்காமல் கடைசி வரைக்கும் அவன் ஜெபித்து கொண்டே உட்கார்ந்திருக்கிறான். என் ஆண்டவராகிய கர்த்தர் என் தலைவனை கொண்டு போனது நிஜம், ஆனா கொண்டு வர்ற வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இந்த இடத்துல உட்கார்ந்துப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு ஜெபிக்கிறவன், ஒரு தாழ்மையான ஒரு சீசனையும் ஒரு இடத்துல கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். தலைவனாக வேண்டிய தகுதி உனக்கு வேண்டுமா? உனக்காக பதில் வராகட்டி பரவாயில்ல, கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிற ஒரு அனுபவம், ஏனென்று கேட்காத ஒரு நிலைமை, இந்த இடத்துல கீழே வர முடியல, மேலும் வர முடியல, நீ எங்க கீழன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு மேகத்துல ஏறி போயிட்டாரு. இவருடைய நிலைமை எப்படிங்க சொல்லுங்க? இப்படிப்பட்ட நிலைமை உனக்கு இருந்தாலும் நீ ஒரு தலைவனாக வேண்டியவன், வாழ்க்கையில முன்னேற வேண்டும் நினைக்கிறவன், வாழ்க்கையை முடிக்கணும்னு ஆசைப்படுற நீ யார்கிட்ட முரட்டாட்டம் போட முடியும்? யார்கிட்ட கோச்சிக்குவியா? சார் மோசே கிட்ட கோச்சிப்பியா, இல்ல அருண் கிட்ட கோச்சிப்பியா? நீ தான் உற்சாகமா ஓடுன, அவர் போறாருன்னா தலைவனோடு கூட போறாரு, அவரு வரணும் கூட்டுன்னு போறாரு. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு அவங்களுடைய சூழ்நிலை என்ன? நிந்திக்கிறியா? கோச்சுக்கிறியா? யார்கிட்ட கோச்சுக்கிற? யார்கிட்ட முறுக்கிற? யார்கிட்ட முறுக்கிற? சார் வேணும்னு அங்க முறுக்கு, பதில் வரும். மனுஷன்கிட்டையும் முறுக்காத, உனக்காக கஷ்டப்பட்ட அப்பங்கிட்ட முறுக்காத, உனக்காக வேதனைப்பட்ட அம்மா கிட்ட முறுக்காத, அடங்கு. கொஞ்சம் அடங்குறது நல்லது எப்பொழுதுமே. எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் பண்ணிட்டேன், இவ்வளவு காசு சம்பாரிச்சிட்டேனா, அந்த காசுக்காக நீ அவதிப்படுற. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருக்கு கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்தது. அதாவது மோசே பார்த்தா பட்சிக்கிற அக்கினி மாறிக்குது. மோசே கிட்ட பேச முடியாது, அந்த லெவலுக்கு போயிடுச்சு இப்ப கதை. ஆரோன் கிட்ட கேட்கலாம், ஆனா ஆரோன் என்ன சொல்வாரு? ஐயா, நான் அங்க இருந்தேன், பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்னை காத்துக்கினாரு, எனக்கு தைரியம் கொடுத்தாரு, எனக்கு விளக்கம் கொடுத்தாரு ஒரு அளவுக்கு. ஓ, மகிமைன்றது இதுதான், மகத்துவம்ன்றது இதுதான். என் கண்ணு முன்னாலதான் அவர் மேகம் அவருக்கு இட்டுன்னு போச்சு பார்த்தேன். இப்படி மேகம் இட்டுன்னு போனதை பார்த்தேன். ஒரு நாள் 2 நாள் எனக்கு கவுண்டிங்கே தெரியல, என்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னைக்கு திங்கக்கிழமைன்னு எனக்கு தெரியல சார், நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிறேன்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டாலும் தலைவனாக வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையில நீ தாழ்ந்து பொறுமையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, நீ பாட்டுக்கு ஜோக் அடிச்சுக்கினே உட்கார்ந்து இருந்தா குடும்பம் ஈடறாது. கொஞ்சம் கவனமா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், காரியத்துல கணக்கா இருக்கணும்.
வரும் பொழுது பாருங்க, கடைசியில் 40 நாள் பொறுத்து ஆண்டவர் அனுப்பும் பொழுது, மோசே வரும் பொழுது கரெக்டா யோசுவாவை கேட்ச் பண்ணி யோசுவாவும் மோசேவும் 2 பேரும் பார்க்கறாங்க, டான்ஸ் ஆடி நிற்கிறாங்க கீழே. வசனம் அப்படித்தான் படிக்கிறோம். நம்ம எப்படி படிக்கிறோம்? மோசேவும் யோசுவாவும் கீழே தாழ பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஜனங்கள்லாம் அப்படியே எகிரின்னு ஆடிக்கின்னு டான்ஸ் ஆடி நிற்கிறத இவங்க 2 பேரும் பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு வசனம் போடுது. தட் மீன்ஸ் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்டவனே பத்திரமாய் கர்த்தர் கூட்டின்னு வந்து 40 நாளுக்கு அவன் காத்திருந்து ஒண்ணுமே விவரத்தில் ஆண்டு சொல்லியிருப்பார். நான் சொல்ற வரைக்கும் இருந்த மகிமையில இருந்தான், ஆனால் 40 நாள் அவனுக்கு தெரியல. ஆனால் யோசுவாவுடைய கதி எப்படி இருக்கும்? கர்த்தர் நடத்துகிறவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது நான் சொல்றேன், he remained in God's presence. கர்த்தருடைய பிரசன்னத்துல அவன் எப்பவுமே இருந்தான். யாத்திராகமம் 33:11 வாசிக்கிறோம். அதாவது ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமாக பேசினார், பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். ஆனா இப்போ சப்ஜெக்ட் என்னன்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைங்களை கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவனுடைய பிள்ளையாகிய வாலிபனா இருக்கிற யோசுவா என்பவன் என்ன செய்யறானா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு மகிமை, ஒரு பிரசன்னம், பரிசுத்த ஆவி, உத்தமம், நேர்மை, நியாயம், பரிசுத்தம், தேவனுடைய மகிமை, இது எதையுமே அவன் விட்டு பிரியல. ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரம் என்ன? எப்பொழுதுமே விளக்கு எரியணும். ஹல்லேலூயா. கேருபீன்களாலே கவர் பண்ணப்பட்டு பாதுகாக்கப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சாப்பாட்டை சாப்பிடுறவங்க, கர்த்தருடைய மன்னாவை சாப்பிடுறவங்க. ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றவங்க. ஸ்தோத்திரம். அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஆரோன் கோலை போல துளிர்க்கும், அது கனி கொடுக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும், நன்மையா இருக்கும். இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த இதனுடைய இம்பார்ட்டன்ஸே தான். அதாவது இவன் அதில் விட்டு விலகல. இன்றைக்கு நான் ஒரு லீடர் ஆகணும்னா இதனுடைய கோட்பாடு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியலன்னு அர்த்தம். அதுக்குள்ள இருக்கிறதான இன்கிரீடியன்ஸினுடைய முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. He was faithful in small assignment. சின்ன சின்ன விஷயத்துல கூட அவன் உத்தமமா இருந்தான். என்னாகமம் 11:28 வாசிக்கிறோம். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபர்கள் ஒருவன் அவனுக்கு ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதித்திரமாக, என் ஆண்டவனாகிய மோசே, மோசேயே. அதாவது சில பேர் கேட்கிறாங்க, மோசே உன்னை மட்டும் தான் கர்த்தர் அழிச்சாரா? நீ மட்டும் தான் ஊழியக்காரனா? எங்களுக்கும் இந்த அபிஷேகம் இருந்தா நாங்களும் பெரிய ஆட்களுக்குமே, நாங்களும் இப்படி இருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு யோசுவாக்கு ரோஷம் வந்துச்சு. என்ன சொல்ல போறான்? டேய், எப்படா நீ ஒரு லீடரை எப்படி எதிர்த்து பேசுறடா? அவருடைய லெவல் என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய நேர்மை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு கூட இப்படி பேச வர்றீங்களான்னு சொல்லிட்டு ஆத்திரத்தோடு வர்றாரு. அந்த இடத்துல மோசே அவனை தடை கட்டி டேய் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு, அவங்களும் ஆசைப்படுறாங்க தானே, அங்கிருந்து 70 பேரை செலக்ட் பண்ணி எட்டுன்னு வந்துட்டு ஆண்டவர் சொல்றார், ஏய் மோசே, உங்ககிட்ட இருக்கிற ஆவியில கொஞ்சம் அவங்களுக்கும் கூடுன்றார். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? சொல்ல, உங்ககிட்ட இருக்கிற, சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற தேவ ஆவியில கொஞ்சம் அந்த 70 பேருக்கும் கொடு. அப்போ நம்ம கிட்ட மட்டும் இருந்தா போதாது, அந்த ஆவி நம்ம கிட்ட நல்ல ஆவி மட்டும் இருக்கணும், அதை மட்டும் தான் நம்ம பகிர்ந்து கொடுத்துக்கணும். அப்புறம் கெட்ட ஆவியும் கொடுத்துட்டா வம்பாயிடும். சோ இப்படி பகிர்ந்து கொடுக்க சொல்றாரு. அன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் மோசேயிலிருந்து 70 பேருக்கும் கர்த்தருடைய மகிமை இறங்குச்சு. சோ விசுவாசியே, இன்றைக்கு அந்த வாலிபனுக்கு வந்த ரோஷத்தை பாருங்க. ஒரு தலைவனுக்கு எதிர்த்து நிற்காம, கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்ன்றத அவனுக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்குதுன்றத கொஞ்சம் பாருங்க. ஏன்னா டைம் இல்லை, அதனால தான் நான் சுருக்கமா முடிக்கிறேன். He was trusted leader when Moses appointed to spy out the land of Canaan. கானானை ஒரு பரிசோதிக்கிறதுக்காக, ஸ்பை ஆக, யாருக்கு தெரியாம எப்படிப்பட்ட தேசம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவர் சொன்னார். 12 கோத்திரங்களிலும் பைபிள் படிக்கிறீங்க நீங்க, நல்லா கவனிங்க. டைம் இல்லை, இன்னைக்கு டைம் இல்லை. ஸ்பெஷலி 12 கோத்திரத்தை 12 பேரை செலக்ட் பண்ணி 12 பேரை செலக்ட் பண்ணி 12 பேரை அனுப்பிடு.
ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்கள செலக்ட் பண்ணிட்டேன், இவங்களை செலக்ட் பண்ணிட்டேன், இவங்களை அனுப்பினேன், இவங்களை அனுப்பலேன்னு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு 12 கோத்திரம், இந்த எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து யோசுவா அனுப்பப்பட்டான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. போன 12 பேர்லையும் இவன் ஒருத்தன் பாசிட்டிவா பேசுறான். என்னாகமம் ಅರಣ್ಯಕಾಂಡ 13ನೇ ಅಧ್ಯಾಯದ 2 and 8. நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். அதே 8ஆம் வசனத்தில் என்ன விடும்? எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஸோ இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புறான். ஸோ அசியே, இன்றைக்கு ஒரு நல்ல நல்ல லீடர்ஷிப்ல கூட கர்த்தர் உன்னை அனுப்ப போதுமானவர். நல்ல நல்ல முக்கியமான விஷயத்திலும் கூட ஒரு லீடர்ஷிப்னு சொன்ன உடனே ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், கீழ்ப்படுகிறனையும் ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ற ஒரு சூழ்நிலை கொடுக்குறாங்க பாருங்க. ஜனங்களும் யாரும் அப்போஸ் பண்ணல பாருங்க, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே, அவங்க எல்லாருமே வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். he believed in God's promise. கர்த்தருடைய ப்ராமிஸ், அதாவது உத்தரவாதத்தை, வாக்கு நம்புகிறவனா இருந்தான் யோசுவா. நிச்சயமாகவே ஸ்தோத்திரம், he believed. just can I have little. இரண்டாவது பாயிண்ட்ல பார்க்கிறோம். இரண்டாவது முக்கிய கருத்து, he believed in God's promise. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவன் எப்பொழுதுமே நம்பிட்டான். ஒரு லீடர் மனுஷனுடைய சிலத்துல கேட்கலாம், அவங்களை யாரும் மனசு நோவாத படிக்கு அவங்க கிட்ட இருக்கிறது எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கலாம், அவங்க திட்டுறது வாங்கிக்கலாம், நல்ல வார்த்தைகளை வாங்கிக்கலாம். ஆனால் லீடர் அமைதியா இருப்பான். அவன் யாரை பத்தி விமர்சனம் சொல்ல மாட்டான். நோ காசிப்பிங். லீடரா வர்றவன் எப்பொழுதுமே காசிங் பண்ண மாட்டான். தலைவனா வர்றவன் அப்படியே பதுங்கி இருப்பான். அவன் இருக்கிற இடமும் தெரியாது, அவன் கோழை மாதிரியே இருப்பான். எல்லாம் சில பேர் பார்க்கும் பொழுது கூட எதுலையும் யோகில் எதுவுமே பிரோஜனம் இல்லாத ஆள் பொழுகுது, எதுலையுமே அவுட் ஸ்டாண்டிங்ல வர்றதில்லை பொழுகுது அப்படின்னு இருப்பான். நோ ப்ராப்ளம். தலைவனா இருக்க ரொம்ப குவைட்டா இருப்பான். ஹல்லேலூயா. he believed in God's promises. Joshua and Caleb encouraged people to trust in God. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6-8 வாசிக்கிறோம். தேசத்தை சுற்றி பார்க்கிறவர்கள் நூனின் குமாரனாக யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாக காலேபும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் அங்கே வினான்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சார் இவங்க போயிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எப்படி கவனிங்க. என்ன ஜனங்க வந்து ராக்ஷசர் மாதிரி இருந்தாங்கடா, பழம் இவ்வளோ பெருசு, அவன் ஒன்றும் பேச மாட்டேன்றாங்க. திராட்சை பசம் கோல்ல போட்டு தூக்கணும் ஒரே ஒரு கொத்து, அதுக்கு ஒன்றும் பேசல. அதுக்கெல்லாம் ரொம்ப ஆசை, பொருள் வேணும் இல்லை, பழம் வேணும் இல்லை. ஆனா அங்க இருக்கிற ஜனங்கோ ராட்சத பறவை மாதிரி இருக்கிறாங்களா, அவ்வளோ உயரமாக்குறாங்க. இந்த கேங் பார்த்தா, அந்த கேங் பார்த்தா, இந்த குரூப் பார்த்தா, அந்த குரூப் பார்த்தா, எல்லாம் விதவிதமாக்குறாங்க. எல்லாருமே நம்ம எல்லாரும் பார்க்கல பெரிய ஆளுங்க. இருக்கிறதுல இஸ்ரவேலர்ஸ் தான் ஹைட் ஜாஸ்தி, இருக்கிறதுல இஸ்ரவேலர்ஸ் தான் பருமனும் ஜாஸ்தி. தக்காளி கலர்னாக்கா இஸ்ரவேல், அதாவது யூதருங்க தான். ஒருத்தர் கூட அப்படி இப்படி தப்பி தவறி கூட ஒரு கலர் வந்துடாது, ஏன்னா அவங்க யாரோட மிக்ஸ் ஆக மாட்டாங்க. ஆனா அவங்களே கானான் தேசத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ இப்படி இருக்கிறாங்களா, அப்படி இருக்கிறாங்களா. இதை வந்து சொன்ன உடனே எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சார் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கர்த்தர் அந்த இடத்துல தான் நம்மளை கொண்டு போய் விட போறேன்றாரு, அவங்க எப்படி பண்ணுவாங்களோ. they don't believe in the promise of God. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதுமே ஒரு நல்லத்தனமா அவங்க யூகிக்கிறது இல்ல, ஆண்டவரை ஒரு மேலான ஒரு தகுதி உள்ளவராய் நினைக்கிறது இல்ல. அதான் பிரச்சனை. இங்க காலேப் என்ன பண்றாரு, யோசுவா என்ன பண்றாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம், அட்வர்டைஸ் பண்றாங்க. நல்ல தேசம், கர்த்தர் மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய், கர்த்தர் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும், அதாவது கணக்கில்லாம வேஸ்டா ஓடுகிற அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருன்னா அர்த்தம் இல்லாத கொடுப்பாரா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுப்பாருன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண மாட்டாரா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருன்னா அங்க இருக்கிறவங்களெல்லாம் விரட்ட மாட்டாரா? கர்த்தர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவாரா? கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே நம்பணும். இவங்க 2 பேருமே பேச்சராயிடுச்சு, ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. தனி ஷர்ட்டை பிச்சுக்கின்னு போயிட்டு சொல்றாங்க, ஆண்டவர் நமக்கு நல்ல தேசத்தை கொடுப்பார், நல்லதையே செய்வார், நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அழிக்கும் துக்கத்துக்கும் சந்தேகப்படுற அளவுக்கு கிடையாது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஒரு வாலிபன் ஒரு லீடரா அவனுடைய குணாதிசயம் எப்படி தெரியுமா?
இன்னொருத்தருடைய வேதனைக்கு தகுந்தாற் போல சத்தம் போடுறதும், அவங்க கத்தன உடனே இவங்களும் கத்துறதும், அவங்க கோச்சுக்கின உடனே இவங்களும் கோச்சுக்கிறதும் அந்த சுபாவம் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை இப்படி வெறுமையாக விடுகிறவர் அல்ல, அவர் நல்லவர், நல்லதே செய்வார் என்று ஊக்கத்தையும் தைரியத்தையும் சொல்லுகிற ஒரு தலைவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீர்பட வேண்டும், சரிப்பட வேண்டும், ஒழுங்கு ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் வேண்டும். அது கிறிஸ்துவின் மேல் இருக்கணும். கர்த்தர் நமக்கு நல்லதே செய்வார். He stood against majority. அதாவது he stood against majority. எப்படின்னா, எவ்வளவு பேர் கலாட்டானா பண்றோம், எவ்வளவு பேர் சத்தம் போட்டுட்டோம், ஆனால் அதற்கு முன்பாக எதிரில் நிற்கிறான் இவன். அதாவது என்னாகமம் 14:6-10 வாசி, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரன் யோசுவாவும் எப்படின் குமாரனாகிய காலேபும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திர சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் பிரியமா இருந்தால் அதை நம்ம கொடுப்பார்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஸ்தோத்திரம். சொல்லுங்க பாருங்க, எங்க கவனிங்க. படிச்சிட்டீங்களாமா? படிச்சிட்டீங்களா பைபிள்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா. வாட் a great encouragement. அதாவது ஒரு வாலிபன் சொல்றா, அவங்களை என்கரேஜ் பண்றா. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம், ஒருத்தர்கிட்ட கெஞ்சணும், கொஞ்சம் நல்லா பேசுப்பா, போப்பா, அவங்க தைரியப்படுத்த போப்பா அப்படின்னு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணணும். இருங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல, ரெடி பண்ணிட்டு வரேன்னு. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு யோசுவா இதுக்கு மேல மோசேயா பேசுறதுக்கு விடல. 2 பேர் ஷர்ட்டை கிழிச்சுக்கின்னு பேசுறாங்க இவ்வளவு தூரம். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இவர்கள் மேல் புத்திர எல்லாரும் முன்பாகவும் காணப்பட்டது. தட் மீன்ஸ் நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இங்க ஒரு குரூப் அழுதுன்னுக்குது, இங்க ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுகிறான். எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தர் இங்க நான் இங்கதான் இருக்கிறேன்றதை ப்ரூவ் பண்றார் ஆண்டவர். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. வாட் எவர் இட் மே ஹேப்பன், ஆண்டவருடைய மகிமை அங்க இருக்கிறது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். Hallelujah. His faith was rewarded to enter into the promised land. அவர் எவ்வளவு தூரம் விசுவாசமா இருந்தாருன்னா, ஆண்டவர் சொல்றார் 6 லட்சம் சொல்லுங்க வாய் திறந்து, 6 லட்சம் ஜனங்க போனதுல இன்றைக்கு காலேபும் 2 பேர் தான். என்ன கணக்கு இது? வாட் இஸ் த அக்கவுண்ட்? இது என்ன கணக்கு? இது என்ன கணக்கு? 6 லட்சம் பேரை கர்த்தர் மீட்டெடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து, இவ்வளவு சொத்துக்களை எல்லாம் கொடுத்து, எவ்வளவு வைடூரியம், எல்லா விதமான கர்த்தர் கொடுத்து அனுப்பி, இன்னைக்கு 2 பேர் தான் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ண இடத்துல போய் சேர்றாங்கன்னா, ஷேம் 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 ஷேம். விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரோஷம் வரணும். விசுவாசிகளுக்கு ரோஷம் வரணும். என் ஆண்டவராய் கர்த்தர் எனக்கு என்ன செய்யல, ரட்சித்தார், என்னை குடும்பத்தில் ஆசீர்வதித்தார், என் நிமித்தம் எங்க அப்பாவை ஆசீர்வதித்தார், எங்க அம்மாவை ஆசீர்வதித்தார், அவங்களுடைய சம்பளத்தை பெருக்கி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சொந்த வீட்டில் உட்காரத்துக்கு தேவன் உதவி செய்தார். கை தட்டுங்க பார்க்கலாம், தட்டுங்க, கை தட்டுங்க. இவ்வளவு வயசுல, ஒரு 10 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிட்றவனா மாறிட்டேன். 2 சாப்பாடு சாப்பிட்றவளும் மாட்டேன். அவளுத்தையும் மேக்கப் பண்ணிட்டுன்னு வந்தாங்க, துணிமணி கொடுத்தாங்கோ, ஆசுவாத்தை கொடுத்தாங்கோ, சொகத்தை கொடுத்தாங்க, பலப்படுத்தாங்கோ, காப்பாத்துறாங்கோ, நம்மளை இவ்வளவு தூரம் பத்திரப்படுத்திட்டு வந்தாங்கோ. அதெல்லாம் கொடுத்ததே கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் நம்மளே ஆசீர்வதித்து படிக்க வச்சு பலப்படுத்தி வேலை கொடுத்து இவ்வளவு தூரம் சம்பாதனை கொடுத்து இன்னைக்கு நம்மளும் பலப்படுத்தி கல்யாணமா அங்கங்க பண்ணினே வந்துருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம், சோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தரை முறுமுறுத்தா என்ன பிரயோஜனம்? சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம் வந்து சின்ன முறுமுறுத்துட்டா என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க. நடுவாந்தரத்தில் இப்படி கை விட்டுட்டா எப்படி பிரயோஜனம்? சொல்லுங்க. என்ன பண்ணாது? அபிஷேகம் பண்ணிருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், செல்வாக்கை கொடுத்திருக்கிறார், நல்ல உணவை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல சொகத்தை கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு மேல ஒண்ணு என்ன பண்ணணும்? ஏன் நன்றியா இருக்கிறதுல? கர்த்தருக்கு நன்றியா ஏன் இருக்கிறதுல? நம்ம பேரண்ட்ஸுக்கு நன்றியா ஏன் இருக்கிறதுல? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நன்றியா ஏன் இருக்கிறதுல? மிருகமா நம்போ, அனிமலா நம்போ, ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன் புரிய மாட்டேங்குதுங்க? என்னத்துக்கு அபிஷேகம், என்னத்துக்கு ஜபம், என்னத்துக்கு ஸ்தோத்திரம்? கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்குங்க. இந்த வசனத்தை கேட்கிறேன்னா
ஒரு சவாலோடு வாழ ஆரம்பிக்கணும். சவாலோடு வாழ ஆரம்பிக்கணும். கர்த்தர் சொல்றார், எப்புன்னே என் குமாரனாகிய காலேபும் நூன் என் குமாரனாகிய யோசுவா கண்டிப்பா போய் கானான் தேசத்துல போய் சேர போறாங்கன்னு சொல்லி. அடுத்தபடியாக faith in God's promise lead to the victory of Jericho. அதாவது எரிகோ நகரை பிடிக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்துறார். எப்படின்னா யோசுவா 6:16 வாசிக்கிறோம், யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் என்றார். சத்தம் போட்டு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்தார், அந்த பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டில் இருக்கிற அனைவரும் மாத்த உயிரோடு இருக்க கடவர்கள். அவங்கள உயிரோட காப்பாத்துறாங்க. யார் காப்பாற்றணும்? அவங்களை காப்பாற்றப்படுறாங்க. வாக்கு கொடுத்தோம், அதை காப்பாற்றப்படணும். யார் நியாயமோ அந்த நியாயமானவர்கள் காப்பாற்றப்படணும். யார் கர்த்தரை நேசிக்கிறாங்களோ அவங்க காப்பாற்றப்படணும். யாரெல்லாம் கர்த்தருக்கு என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உதவியா இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆபத்திலிருந்து தப்பிக்கப்பட வேண்டும். நம்ம எல்லாருக்குமே உரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். A courageous leader, God commanded him to be a strong and courageous. கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, யோசுவா புத்தகத்துல 1:5-7 வாசிக்க நம்ம பலமுறை வாசித்துட்டு இருக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து இருப்பதில்லை வாசித்துட்டோம். நான் மோசையோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன். ரைட். நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, உனக்கு கைவிடுவதில்லை. பாருங்க என்ன என்கரேஜ்மெண்ட் வசனம் பாருங்க. நீ இந்த ஒரு செட் ஆஃப் ஒரு 6-7 வசனத்தை நீங்க எடுத்து செப்பரேட்டா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கின்னு உங்க மகளுக்கு அனுப்பலாம். மகளே, எப்படி வாழ்ற? புருஷனோடு சந்தோஷமாக்குறியா? கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. டேக் தட் கொட்டேஷன், காப்பி, send it in WhatsApp to your son. Send it to your daughter, to your son. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன். என்னால் மாறல நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். ஆனால் உன்னை முற்றுமாய் பாதுகாக்கணும்னா என் கர்த்தர் மட்டும்தான். பாரு எவ்வளோ அருமையான என்கரேஜ்மெண்ட் வசனம். இதை பைபிளில் போயிட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி அந்த பிள்ளைக்கு அனுப்பிச்சு விட்டா அவங்க அதிலே ஊக்கமாய் போவாங்க. கர்த்தர் பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் ஹல்லேலூயா, கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவார். சுவாசிங்க, யோசிக்கணும். He led the people across Jordan River. யோசுவா 3:13 வாசிக்கிறோம். கர்த்தர் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிங்க ப்ளீஸ், கொஞ்சம் கவனிங்க. இந்த டிராமா கொஞ்சம் கவனிச்சிருங்க ப்ளீஸ். கர்த்தருடைய பெட்டியை பிடித்திருக்கிறவர்கள் புரண்டு ஓடுகிற தண்ணீரில் ஓரத்துல கால் பட்ட உடனே, நல்ல கவனிங்க ப்ளீஸ். உடன்படிக்கை பெட்டி வைத்திருக்கிறவர்கள், கேருபின் ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறவங்க. நம்பர் 2, என்றைக்குமே அணையாத விளக்காய் இருக்கிறவங்க. என்னைக்குமே தேவனுடைய வசனத்தின் அப்பத்திலும் தேவனுடைய வசனத்திலும் இருக்கிறவங்க. தேவனுடைய கோட்பாடுல கைவிடாமல் பத்திரமாய் வாழ்றவங்க. இன்றைக்கு ஆரோனை போல, ஆரோனுடைய கோலை போல என்னைக்குமே தழைக்காமல் கனி கொடுத்து ஆசீர்வாதமாய் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த உடன்படிக்கை தூக்கி கொண்டிருக்கிற நீ, பிரச்சனை ஆகிய போராட்டமாகிய ரொம்பி 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 கழுத்து வரைக்கும் வர்ற அளவுக்கு வந்துச்சே பிரச்சனை. அந்த பிரச்சனையுடைய என்ட்ரன்ஸ்ல நீங்க காலை வச்சாலே போதும், கர்த்தர் பிரச்சனையை மாற்றுவா. நீ உண்மையிலே கர்த்தருல அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசியா இருந்தா நீ இதை புரிஞ்சுக்கோ. நீ ஒரு வாலிப பையனா இருந்தா சும்மா வேடிக்கைக்காகவும் ஆளுக்காகவும் ஜனங்களுக்காகவும் வேடிக்கை பண்ற ஆளா நீ இருந்தேனா இதெல்லாம் முடியாது. நீ உண்மையிலே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஆளா இருந்தால், இவைகளை கடைபிடிக்கிற ஒரு உடன்படிக்கை நீ கையில் தலையில வச்சிருக்கிறது நியாயமானால், உன்னுடைய தலையில வச்சிருக்கிறது நியாயம். ஆனால் கால் பட்டா போதும். ஹல்லேலூயா. உன்னுடைய நடையோ, உன்னுடைய ஜபமோ, உங்கள் அங்கலாய்ப்போ அந்த பிரச்சனைக்கு டச் பண்ணாலே போதும். என் ஆண்டவராகிய கர்த்தருடைய ரூல்ஸ் அங்க கிரியே பண்ணும்.
கர்த்தருடைய ரூல்ஸ் கிரியேட் பண்ணும். நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ வெறும் கடைபிடிச்சா போதும். எனக்கு கத்தி வேணும், எனக்கு ரேசர் வேணும், எனக்கு சின்ன ஒரு கத்தி பர்ஸ்ல வச்சுக்கணும். போடா 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 முட்டாள். என் கர்த்தர் எவ்வளோ பெரிய கதை வச்சிருக்கிறார். நீ இன்னும் சின்ன ஒரு கத்தி பர்ஸ்ல வச்சுக்கினாக்கா நான் எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன், கீழிடுவேன். ஐயோ, எங்கிருந்து இந்த கதையெல்லாம் உருப்படும் சொல்லுங்க. புரிஞ்சுங்க சார், அபிஷேகத்தை புரிஞ்சுங்க சார். நீங்க வாழலாம் சார். இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட உங்க நிச்சயமா பிரச்சனை கால் வைக்கும் பொழுது ஆசீர்வாதம் நிரம்பும், நன்மை நிரம்பும், கர்த்தருடைய கிருபை நிரம்பும், தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பும், தேவனுடைய வல்லமை நிரம்பும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தேவன் உன் மேல் உள்ள அபிஷேகம், உன் மேல் உள்ள மகிமை, கர்த்தர் முழுக்க முழுக்க ஆண்டவர் அங்க ஷோ பண்ண மாட்டார். நீ தான் அந்த இடத்துல கிரியை செய்வ. பிரச்சனை கர்த்தர் உன் மூலமாய் சால்வ் பண்ண போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்தோடு இந்த வியாக்கியானங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. பெட்டியை சுமக்கிறவர்கள் ஸ்தோத்திரம், ஆசாரிகள் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்ட உடனே you will be strengthened. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சொல்லுங்க சத்தமா, பலனடைந்து உங்க வீட்டிலையும் வெளியிலையும் எல்லா இடத்திலும் உலகம் முழுவதுக்கும் நீங்க சாட்சியா இருக்க முடியும். மேலிருந்து வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. சாத்தான் கீழ்ப்படிய வேண்டிய நிலைமை இந்த இடத்துல வருது. சாத்தானுடைய கிரியை அல்லது எதிர்ப்பின் சக்தி, மோச நாசம் அந்த இடத்துல கட்டாகும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். தண்ணீர் குவியலாய் நிற்கிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். you will be saved. ஸ்தோத்திரம். உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. ஜனங்கள் எரிகோவுக்கு கடந்து போனார்கள். பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன். கர்த்தர் சமூகத்திலே காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், பரிசுத்தவான்களே, ஜெபிக்கிறவர்களே, துதிக்கிறவர்களே, பரிசுத்தத்தை காத்தவர்களே, பிரச்சனை முன்னால் நில்லுங்கள். உங்க பிள்ளைங்க கடந்து போவாங்க. நீங்க ஜெபத்தோடே நீங்க இருக்கலாம். நீங்கள் ஜெபத்தோடே கால் வச்சுட்டு அந்த பிரச்சனையில கால் வச்சு நீங்க நிக்கலாம். உன் குழந்தை கடந்து போகும், உன்னுடைய தாய் தோப்புன்னு கடந்து போகும், உன்னுடைய எல்லா விதமான ஆறுதல் உள்ள ஆட்களும் கடந்து போவாங்க. ஏன்? உன்னுடைய ஜெபத்துல, உன்னுடைய காத்திருக்கிற ஜெபத்துல, உன்னுடைய ஆசீர்வாதமான இந்த உடன்படிக்கை பிடிச்சு பிரச்சனையில கால் வச்சு நீ நிக்கிற பொழுது நீ உன்னுடைய சப்ளிகேஷன் கர்த்தரோடு பண்ணுகிற விண்ணப்பம் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பாதுகாத்து பத்திரப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல ஜனங்களும் யோர்தான் கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரிகள் யோர்தான் நடுவில் நின்று தண்ணீர் இல்லாத கரையிலே கால் ஒன்றி நிற்கும் பொழுதே ஹல்லேலூயா, ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் அவங்க எல்லாம் பிரச்சனையை கிராஸ் பண்ணிபடி தேவன் உதவி செய்வார். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தரை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வாலிபன் தான் இன்றைக்கு he led the battle of Jericho with divine strategy. He led the எரிகோ நகரை நடத்தும்படி பிடிக்கும்படி கர்த்தர் அவனை வச்சு பயன்படுத்துறார். புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தடவை சுற்றி வாருங்க. ஒன் டே ஒரு தடவை சுற்றி வாருங்க. உங்களுக்கு நார்மலா இருக்குது பிரச்சனை, நோ ப்ராப்ளம். ஒரு முறை சுத்தி வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை சுத்தி வாங்க, நோ ப்ராப்ளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில போராட்டமா, கணவன் மணி பிரச்சனையா, அல்லது குடும்பத்திலே வறுமையா, அல்லது உன்னோட வாழ்க்கையில நோயா, நோ ப்ராப்ளம். உன்னால எவ்வளவு முடியுமோ அது பண்ணு. பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நீ 7 முறை நடக்க வேண்டிய சூழ்நிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் 7 மடங்கு நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறினால் கர்த்தர் நம் பிரச்சனை மாற்றுவார். that is what he emphasize here. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 7 ஆசாரர்கள் பெட்டியை பிடித்துக்கொண்டு 7 கொம்பு, அதாவது we have to make a sound. ஆண்டவர் சமூகத்தில் சத்தத்தை கேட்கறதுக்கு சவுண்ட் போடணும் அவசியம் இல்லை. ஆனால் at the same time அந்த ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி, அந்த ஒரு டார்க் லோடு, அந்த ஒரு வெலாசிட்டி, அந்த ஸ்பீட்ல கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க 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 கர்த்தர் கிரியை செய்வார். உனக்காக கிரியை செய்வார். கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார்.
ஜெபிங்க. இந்த இடத்துல அதான் சொல்லுது, எக்காலங்கள் பிடித்து போகணும், 7 நாள் பட்டணத்தை 7 தர சுற்றி வர வேண்டும், ஆசாரியர் எக்காலம் ஊத வேண்டும், சபையும் கரெக்டா நடக்கணும், பிரசங்கம் கரெக்டா நடக்கணும், எல்லாரும் நல்ல பாட்டு பாடணும், துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும், ஜெபிக்கணும், எல்லாம் கரெக்டா ஓடணும் சார். அற்புதம் நடக்காது இல்லைன்னா. புரிஞ்சுங்க. சொல்றாங்க, உடனே ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். வாட் இட் மீன்ஸ்? ஜெபம் வாக். ஹால் ரூம்ல ஜெபம் வாக், கிச்சன்ல ஜெபம் வாக். சுடு தண்ணி எட்டுன்னு போயிருக்கிறாங்க, ஏன்னா சோத்திரம் 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 போயிருக்கிறேன், அவங்க ஒரு கத்திரி போறாங்க கிச்சன்ல. அதனால ஜெப வாக் போகிறேன்னு கிச்சன்ல போயிடாதீங்க, வம்பு ஆயிடும். எங்க போகணுமோ அங்க தட்டுல போங்க, எந்த நேரத்தில் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுங்க. ஜெபம் எப்பொழுதுமே நடக்க ஆரம்பிக்கணும். வீட்டை சுற்றிலும் ஜெபம் நடக்க வேண்டும், உன்னுடைய கண் நடக்க வேண்டும், உன்னுடைய பார்வை வீட்டை சுற்றிலும் உலாவ வேண்டும். ஜெபத்திலே நடந்து நடந்து பிரச்சனையை நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஹல்லேலூயா. தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள், பறைசாற்றி கொண்டேறார்கள். பிரச்சனையில கவலைப்படாத, ஜெபி, பிரச்சனை இல்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோர்க்கு இடம் கொடுக்காதே, கர்த்தர் பலப்படுத்துவார். ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கணும். அம்மா என்ன எப்ப பாரு கத்தி நிக்கிற, அப்படி இல்ல, ஏமா சமாதானம் சுமாரி. இந்த விவகாரம் வீட்டுல நடக்கிறதுனால தான் இன்னைக்கு பிள்ளைங்களும் ஏட்டிக்கு போட்டி ஆகுது, அவங்களும் கத்தி நிற்கிறாங்க, இவங்களும் கத்தி நிற்கிறாங்க. இந்த மாதிரி கத்துற குடும்பம் இருக்கிற வரைக்கும் வம்பு பிடிச்ச வேலை தான், கத்தக்கூடாது. பெரியவங்க ஆசாரியர்கள் போல, மூத்தவர்கள் ஆசாரியர்கள் போல கொஞ்சம் சமாதானமா என்கரேஜ் பண்ண. டோன்ட் வரி, இதெல்லாம் நாங்கெல்லாம் மறந்து தான் வந்துட்டு இருக்கிறோம். நோ ப்ராப்ளம். ஜெபி, சமாதானமாயிரு, ஜெபிச்சு பார், கர்த்தர் கிரியை செய்வார், உன்னை தைரியப்படுத்துவார், உன்னை ஆறுதல் படுத்துவார். சமாதானப்படுத்துறவங்க வீட்டில் இருக்கணும் சார். எல்லாம் மாத்தி மாத்தி கத்துறவங்க இருந்தாங்க வம்பாயிடும். இது நடக்கக்கூடாது குடும்பத்துங்கள. மித மீறினவர்களா இருக்கக்கூடாது. குடும்பத்துங்களை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறவங்களும் தேவை. அந்த இடத்துல சாதனை பண்ணிட்டா, நான் கத்திட்டா, நான் செஞ்சிட்டா, நான் பேசிட்டா, சண்டை போட்டுட்டா, 2 ஒச்சாதான் சரியாகும் நீ நினைச்சினா, அதுக்கு சாத்தானே மேல். கொஞ்சம் கவனமாயிருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பெட்டிக்கு முன்பாக செல்ல வேண்டும். இட் ஹஸ் டு கோ ஃப்ரண்ட். நியாயப்பிரமாணம் முன்னால போகணும், வெளிச்சம் முன்னால போகணும், தேவனுடைய வார்த்தை மன்னா முன்னால போகணும், ஆரோன் ராட் அதாவது வளர்ச்சி முன்னால போகணும், ப்ரொடெக்டிங் கேரூப் அவர்கள் நம்மை பாதுகாக்கணும் இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணணும், பிரச்சனையை ஃபாலோ பண்ணணும். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. அதே சமயத்துல சில நேரத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் மட்டும், நான் சொல்லும் நாள் மட்டும் அவர்கள் ஆர்ப்பரியாக்காமலும் சத்தம் போடாமலும், சில நேரத்தில் நீ சத்தம் போடாமலும் குவைட்டா, ஹல்லேலூயா, உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும், சத்தம் காட்டாமலும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் பிரச்சனை வந்துச்சு, அசமாதானம் வந்துச்சு, விரோதம் வந்துச்சுனாக்கா சவுண்டு போட்டா எல்லாம் விவகாரம் நடக்குதுன்றாங்க. அது இன்னும் எரியறதுல எண்ணெய் ஊத்துற மாதிரி தான். பிரச்சனை கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும், சொல்லும் நாள் மட்டும். சில நேரத்துல நாள் கணக்குல கர்த்தர் வாயை மூட சொல்றாரு, நாள் கணக்குல வாயை திறக்க கூடாதுன்றாரு. கர்த்தருடைய சமூகத்துல பாருங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு டீச்சிங்ஸ். கர்த்தர் வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்படுவானா, அங்கிருந்து நீ அந்த ரூட் எடுத்துன்னு வந்துருவே. நீ ஏதோ பேச போவ, அந்த இடத்துல இருந்து டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்துருவ. உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதனால் கர்த்தர் சொல்றார், நீ பேசவே பேசாத, நீ அமைதியாயிரு. கர்த்தர் கிரியை செய்யற வரைக்கும் நீ அமைதியாயிரு. கர்த்தர் சொல்வார், 6 நாளும் நீ குவைட்டா போய் செஞ்சுட்டு வா, எனக்கு தெரியும் எப்போ நான் கிரியை செய்ய போறேன். அதுக்குள்ள கர்த்தர் என்ன செய்யறார், கர்த்தர் என்ன செய்யறார் நான் சொல்றேன் சார். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உள்ளக்கிற ராஜாக்கு பயத்தை வர வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 7 டேஸும் இங்க அங்க இருக்கிறதான தலைவர்களுக்கு, பியூரோக்ராட்ஸ்க்கும், ஐஏஎஸ் ஆபீசருக்கும் எல்லாருக்கும் பயம் வர வைக்கிறார். என்னடா இப்படி மூடிட்டு இருக்கிறோமே, இவ்வளவு நாள் மூடிட்டு இருக்கிறோமே, நம்ம கதி எப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் பயம் வர வைக்கிறார். இன்னும் 3 நாளுக்கு ஜனங்கள் எல்லாருமே கொந்தளித்து, இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன கதி ஆகுமோ, ஃபுல்லா லாக்அப் ஆயிடுச்சு நம்ம தேசமே, இப்ப நம்ம கதி என்ன சொல்லிட்டு
தனி மனிதனிலிருந்து, தனி ஆபீசர்ல இருந்து, தனி ராஜாவில இருந்து, தனி ஒவ்வொரு தலைவனிருந்தும் போர் சேவகனிருந்தும் பீதி உண்டாகுது. கர்த்தர் இதெல்லாத்தையும் வர வச்சு ப்ரிப்பேர் பண்ணுகிறார். விசுவாசியே கொஞ்சம் புரிஞ்சுங்க. கர்த்தர் why God asked us to wait for 6 days. 6 days வரைக்கும் he prepares every demon. ஒவ்வொரு பிசாசையும் அப்படியே பத்திரப்படுத்தி நிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பத்திரப்படுத்துறார். அவங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்றார். அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். பிசாசுடைய கிரியைகளை அப்படியே டம்மி பண்றார். He prepares that side also. புரிஞ்சுங்க, இத கொஞ்சம் புரிஞ்சுங்க. அற்புதம் செய்றார், அற்புதம் செய்றார். வேடிக்கை இல்லை, இது விளையாட்டு இல்ல. God also prepares. அந்த எதிரியை கூட கர்த்தர் டிமைஸ் பண்றார். அவனுடைய வேல்யூவை அப்படியே கம்மி பண்ணி 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 நல்லுக்கு கொண்டாடுறாரு, ஜீரோ கொண்டு வர்றாரு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும், கொஞ்சம் வாய் மூடி தான் ஆகணும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி, எஸ் டுடே இஸ் த விக்டரி டே, டுடே இஸ் த டே ஆஃப் விக்டரி நான் டிக்ளேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அது சொல்லுவாரா கர்த்தர்? நம்ம சொல்ல முடியாது சார். வீட்டின் தலைவனா இருக்கிறவரு எல்லா சீக்கிரட்டும் அவங்க வீட்டில் சொல்லிடக்கூடாது, எல்லா சீக்கிரட்டும் வீட்டுக்குள்ள சொல்லக்கூடாது, எல்லா வித நுணுக்கங்களையும் டீடைலிங் எல்லாம் சொல்லக்கூடாது. ஜபத்தில் இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவார். கட்சியில 7th டே சொல்றாரு, நீ 7 times எழுது, ஆர்ப்பரிக்கிறது சவுண்டா போடு, எக்காலம் சவுண்டா ஊது, எல்லா ஆட்களையும் இன்னும் சவுண்டா போடு, சவுண்டு போடு. இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமா கிரியை செய்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு பொழுது நம்ம சத்தம் போடணும். ஆமென், ஹல்லேலூயா. அற்புதத்தின் நாள். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். போங்க போங்க. அப்படியே கர்த்தருடைய பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுத்தினாங்க, 2வது தரம் சுத்தினாங்க, 6 நாள் சுத்தினாங்க. கடைசியில் 7ஆம் நாள் சுற்றி வந்தாங்க. 7 தரம் சுற்றி வந்தார்கள். கர்த்தர் ஆர்ப்பரியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். எஸ், உடனே அவன் சொல்றான், ப்ளீஸ். அவங்க வெற்றியை கர்த்தர் கொடுத்துறாரு, எனக்கு தெரியும். ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறது ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு பிராச்சம் நம்ம ஆளுங்க தான் டேஞ்சர். உள்ள போறீங்கோ, எல்லாத்தையும் பண்றீங்கன்னு வேலை செய்ய போய் சாபத்தீடானதை எடுத்துட்டீங்கன்னா சாபம், அவங்ககிட்டயும் இருந்த சாபம் உனக்கு வந்துரு போதே. இதை பத்தி தான் எனக்கு பயம்ன்றார். பிரச்சனை யாருக்கு? நம்ம ஜனங்களை குறிச்சு தான் எனக்கு பயம், அவங்களை குறிச்சு இல்ல. சாபத்தீடானது ஏதாவது எடுத்துக்கொள்வார்னால் நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கு இஸ்ரவேல் பாளையத்தின் சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கு நீங்கள் சாபத்தீடானது மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். So we need to be very careful. அற்புதம் எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறோம், வெற்றி எதிர்பார்க்கிறோம், நன்மை எதிர்பார்க்கிறோம். எஸ், கரெக்ட். சேம் டைம் அது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு எஃபெக்ட் ஆகாதபடி, அந்த சாபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். கைகளில் சுத்தம், வாய்களில் சுத்தம், நம்முடைய உள்ளத்தில் சுத்தம், வாழ்க்கையிலே தெளிவாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார். யோசுவா தேசத்தை வேவு பார்க்க 2 புருஷர்களை நோக்கி, நீங்கள் அந்த வேசிக்கிட்ட அந்த வீட்டுல போயிட்டு அவங்களையும் பத்திரம் பண்ணி பத்திரமா நீங்க பாளையத்துக்கு வெளியே வந்துருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ உண்மையிலே காப்பாற்றப்படணும்னா நீ பாளையத்தில் இருந்த அது சாபத்தீடான இடம் அது. ஹல்லேலூயா. எவ்வளவு கிளீனா வசனம் இருக்குது பாருங்க, என்ன தெளிவா இருக்குது பாருங்க. அவன் சொல்றாரு, நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவரா இருந்தால் நான் இங்க இருந்துக்குன்னே ஜெபம் பண்றவங்க எல்லாம் சரி பண்ணுவார், நான் இவன் கூடவே இருந்துக்குனே எல்லாத்தையும் கர்த்தர் சரிப்படுத்திடுவாரு. ஆண்டவரே ரட்சிக்கப்படாதும் கூடவே வாழ்ந்துக்குன்னு கர்த்தர் என்ன காப்பாத்திடுவார். இந்த போதனை எல்லாம் நீ கொடுக்காத கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. இந்த டீச்சிங் எல்லாம் நீ கொடுக்காத சபைக்கு. ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த பாளையத்தை விட்டு வெளியே வரணும், அந்த இடத்த விட்டு வெளியே வான்றாரு. அவங்களை வெளியே வர சொல்லி நீங்க தனியா பத்திரமா நின்றுட்டா நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஏற்ற அற்புதத்தையும் அடையாளத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. He was fearless. ஒரு பாவம் செஞ்சான் ஒருத்தன், அதாவது திருடிட்டான். அப்ப கூட இவ்வளவு சொல்லியும் திருடிட்டான். அதை டீல் பண்றது கூட அவன் ரொம்ப கரெக்டா டீல் பண்ணான். a man of prayer. கடைசியா நான் சொல்ல வந்தது a man of prayer. அவர் எப்பொழுதுமே கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த போராட்டம் வந்தாலும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். he led the nation to worship and commitment. அதாவது எப்பொழுதுமே ஜெபிக்க ஊக்கப்படுத்தினவர். அதாவது யோசுவா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியே மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும்
ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு இரு ஆயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி சமாதான பலிகளை இட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தை அங்கே கற்களில் பேர்த்து எழுதினான். மறுபடியும் ரீசெட்டிங்ல, ரீபிரிண்டிங், அதாவது நிறைய படிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஊக்கத்தை படுத்துறான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே சொன்னதுபடி அதற்கு பின் மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதுக்கு நியாயப்பிரமாணத்தை சொல்லிய ஆசீர்வாதங்களையும் சாபத்தையும் சகல வார்த்தைகளையும் வாசித்தான். பாருங்க, எல்லா வசனத்தையும் வாசித்து முடிக்கிறான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேல் முழு சபைக்கும், ஸ்திரீக்கும், பிள்ளைக்கும், அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும், நல்லா கவனிச்சுங்க, ஒரு வார்த்தையும், மறுபடியும் கவனிச்சுங்க, ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். சோர்ந்து போயிடக்கூடாது. என்னென்னத்துக்கோ டைம்ஸ் பண்ணிடுறோம், இதுல கொஞ்சம் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் பலப்படுத்தட்டும். லாஸ்டா நான் சொல்லி முடிக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டிங் த இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஆசீர்வாதத்தை கானான் தேசத்துல கொடுக்கிறாரு. எப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. அவளுக்கு சொல்லிட்டு, நீங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கப்பா, கானான் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, எது காலியாகிற இடம்னு பாருங்க, எது உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு எல்லாம் எழுத்துல கொண்டு வந்துருங்கப்பா, நான் உங்களுக்கு எல்லாம் பண்றேன்னு. பாருங்க, ஆண்டவருடைய சித்தப்படியே யோசுவா, நல்லா கவனிங்க சார், யோசுவா கானான் தேசத்துக்குள்ள அவங்களை எல்லாரும் துரத்திட்டு இன்றைக்கு இந்த 12 கோத்திரத்துக்கும் எந்தெந்த இடம், எவ்வளோ இடம் பிரிச்சு கொடுக்கணும்னு பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு சப் ரிஜிஸ்ட்ரார் வேலையை அவர் செய்கிறார். இன்னைக்கு யோசுவா சப் ரிஜிஸ்ட்ரார் வேலையை செய்கிறார். இந்த வசனம் தான் முக்கியம். ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்றார்? லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. லேவியருக்கு லேண்ட் ஒதுக்கி கொடுக்க முடியாது. எல்லாரும் அவனை கவனிச்சுக்கணும். லேவியரை எல்லாரும் கவனிச்சுக்கணும், அவங்க தான் அவன் பாதுகாக்கணும். ஆனா லேவியருக்கு லேண்ட் கொடுக்க முடியாதுன்றாங்க இந்த இடத்துல. அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவில் கர்த்தருடைய சமூகத்தில் சீட்டு போட்டு அங்கே யோசுவா தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டார்கள். கர்த்தர் எப்படி சொல்றாரோ அப்படியே அந்த லேண்டை பங்கிட்டு கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாட் எ கிரேட் மேன் ஹி இஸ். எவ்வளவு அற்புதமா அவங்க செய்யறாங்க. ஸோ ஹல்லேலூயா. இந்த இடத்துல எவ்வளோ ஒரு அற்புதமா கான்கர் பண்ணி செய்யறாரு, கர்த்தருக்கு சர்வ் பண்றாரு. இவர் இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுறேன். யோசுவா 21ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கு? தேசத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார், அவர்களை சுதந்திரித்துக் கொண்டு அவைகள் குடியிருந்தார்கள், யுத்தமில்லாமல் இளைப்பாறினார்கள், அவர்கள் எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்னாக நிற்கவில்லை, அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் எல்லாம் நிறைவேற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சோ இன்னைக்கு யோசுவாவை வச்சு கர்த்தர் எவ்வளவு ஒரு ஆறுதலாய், எவ்வளவு ஒரு சமாதானமாய், எவ்வளவு ஒரு நன்மையாய் அந்த இடத்துல ஜனங்களுக்கு உதவி செய்தார். சுவாசியே, உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு ஒரு தலைவனாக விரும்புகிறவர்கள், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய கரேஜ், உங்களுடைய சவால் எதுல இருக்குது? தாழ்மை, கீழ்ப்படிதல், செயல்படுதல், ஒரு நல்ல ஞானமான லீடர்ஷிப். அதாவது எந்த காரியத்தை நம்ம கணக்கா செய்யணும்ன்றதை புரிஞ்சுக்கினேன், கர்த்தருடைய வசனத்துக்கு கவனம் கொடுத்து கடைசி வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை நடத்த முடியுமானால் we can learn from Joshua. இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கினேன், கர்த்தருக்குள் பலப்படுவோம். ஏன்னா பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துல கூட அவன் தப்பு பண்ணல. கர்த்தர் எந்த கோத்திரத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும், எந்தெந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும், அது ஆண்டவர் வெளிப்பாடு பிரகாரமே வாங்கி அவங்கவுங்களுக்கு சீட்டை போட்டு அவங்கவுங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்றான். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் ஆண்டவர் அவன் மூலியமா செய்கிறார். கர்த்தர் நமக்கு கிரியை செய்வாராக. ஜெபம் செய்யலாமா? சுவாசியே, ஏதோ வர்றோம், பிரசங்கம் பண்றாங்க, அதெல்லாம் வேணாம். நம்மெல்லாம் புரிஞ்சு என்ன படிக்கணும்னே படிச்சுன்னுக்குறோம் மாற்றி. கர்த்தர் நமக்கெல்லாம் ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்றாருன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கினேன். கர்த்தருக்குள்ளாக நாம் திடப்படுவோம், சோர்விலிருந்து வெளியே வருவோம். கர்த்தர் உங்களையும் லீடராக மாற்றி ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு ஜெயத்தை